என்னடா இது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டில் ஜாதி பேரா? இவ்வளவு நாள் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த நம்ம டிவிகே கவர்மெண்ட் இப்போ ஐடி கார்டில் ஜாதி பேர். இது உண்மையா பொய்யா? என்ன ப்ரோ, தெரிஞ்சுப்போமா? எல்லோருக்கும் வணக்கம். இது தெரியுமா ப்ரோ, உண்மையான செய்தி, உண்மையான தகவல்கள். இப்போ ரீசன்ட் டேஸ்ல தமிழ்நாடு ஃபுல்லா வைரல் ஆகிற ஒரே விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை கண்டிச்சு பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து மதியம் வருவாய்த்துறை அமைச்சர் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். அது உங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அது என்ன ஏது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னன்னா, நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஐடி கார்டு போன்று, அதாவது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஐடி கார்டு இருக்குல்ல, ஐடி கார்டு போன்று இன்னொரு ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுக்குறோம், நாங்கள் இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். ஆனால் அது எதுக்கு என்ன அப்படின்றது தெளிவாக சொல்ல, ஜாதி சான்றிதழை அதில் இணைப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். நேற்று மதியம் நடந்த விஷயம் இது மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு? ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டில் ஜாதி பேர் பொறுத்துறாங்க, என்ன கவர்மெண்ட்டு ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களே இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னது? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஐடி கார்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. பொதுவாக ஐடி கார்டுனா என்ன இருக்கும்? அவங்க நேமு, கிளாஸு, செக்ஷனு, பிளட் குரூப்பு, மொபைல் நம்பர் இதுதான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்னடா அந்த இன்னொரு கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்களும் நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இவங்க 3 பேரும் ஒரு ஆலோசனை மேற்கொள்றாங்க. என்ன ஆலோசனை? இந்த மாதிரி மழைக்காலங்கள் ஆகட்டும், இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு மிஸ்யூஸ் நடந்துருச்சு, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை சம்திங் மிஸ் ஆயிடுச்சு, தவறுதலாக மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? அவங்களோட மார்க் ஷீட்டு, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்களோட பயோடேட்டா, பர்த் சர்டிஃபிகேட், இது மாதிரி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரிஜினல் திருப்பி வாங்குறது அப்படின்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆகணும், அவங்களோட மார்க் ஷீட்டு, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்களோட ஒரு முக்கியமான ஃபைல்ஸ், ஓகே, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது மாதிரி அவங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஸ்மார்ட் கார்டாக கொடுப்போம். அந்த ஸ்மார்ட் கார்டில் கியூஆரை பொருத்தி, அதாவது கியூஆர் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துடலாம். அந்த ஸ்மார்ட் கார்டு அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதில் அவங்களோட உண்மையான, அதாவது அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுற மாதிரி, மாணவர்களின் சிரமத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சைடில், நம்ம விஜய் அண்ணா சைடில் சொல்லப்படுது. ஓகேவா? ஆனால் இது இந்த 24 மணி நேரத்தில் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு? அவங்க கார்டு, ஜாதி சான்றிதழ் அப்படின்ற வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஆப்போனன்ட் பார்ட்டி டிஎம்கே ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஆப்போனன்ட் பார்ட்டி ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை மற்றும் பலர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி ஜாதி சான்றிதழ் ஐடி கார்டில் ஜாதி பேரா? என்னடா இது, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜாதியவே ஒழிப்பேன் அப்படின்னு தானே உங்களுடைய முதல் கட்ட விஷயமாவே சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு பயங்கர குழப்பம், ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பயங்கர கதறல்ஸ். சரியா? ஆனால் உண்மையான விஷயம் என்னன்ட்டு நம்ம ராஜ்மோகன் அவர்களும் நம்ம செங்கோட்டையன் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? இப்போ திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, இல்லை ஏதோ மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, இதை தவிர்ப்பதற்காக தான் இந்த முடிவு. அதே மாதிரி இது எப்போ வரும், எப்படி வரும், இப்போ வந்துருச்சா இல்லையா அப்படின்றத இது ஜஸ்ட் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோசனையை மேற்கொள்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், இல்லை எத்தனை வருடங்கள் ஆகும், அவங்க ஆட்சி விட்டு போகிறதுக்குள்ள இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர தவறான செய்திகள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போல் உண்மையான செய்திகள், உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் உண்மையான செய்திகள், உண்மையான தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.